பிள்ளைகளாகும்படி அதிகாரம். ஹல்லேலூயா. அவர்களை இங்க இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சரி, கிறிஸ்துவ அல்லாதவர்களும் சரி, இப்படி ஒரு வீட்டில் அழைத்து வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த குடும்பத்தார்கள் என்னை ஏற்றுக்கொண்டதினால் எத்தனை பெரிய வீட்டை, ஒரு தேவ மகிமையை வெளிப்படுத்திருக்கிற வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிற நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவதற்காகத்தான் இந்த கணேசன் இந்த இடத்துக்கு அழைத்து வந்து. யார் தெரியுமா? இயேசுக்கு விரோதமாக பெரிய அருவாளை எடுத்து விரட்டின இப்படிப்பட்ட துன்மார்க்கனாக வாலிபன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் என் சாக கடந்து எனக்கும் சுகம் கொடுத்தார், என்னை கொண்டு பல லட்சங்களுக்கு சுகம் கொடுக்கிறார் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான். ஒப்பு கொடுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா, என்ன உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் உள்ளத்தில் வாங்க, உங்களுடைய பிள்ளையாக மாற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல கூடியிருக்கிற உறவுக்காரர்கள், நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லோரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நான் உம்மை ஏற்றுக்கொண்டு நான் என்னை ஆசீர்வதித்தது போல அருமையான அந்த வீட்டை கட்டின பிரதர் சிஸ்டர் 2 பிள்ளைகள் ஆண்டவரே இவன் கட்டின வீட்டிற்காக சொத்து இவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு நான் இவ்வளவு ஆசீர்வதித்த தேவன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீராக. அவருடைய குறைகளை நிறைவாக மாற்றுவீராக. இந்த வீட்டிற்கு ஆண்டவரே பால்காய்ச்சல் வீட்டுக்கு போனேன், ஏசப்பாட ஜெபம் பண்ணேன், ஏசப்பாடுக்கு சுகம் கொடுத்தார் என்று இவங்க எல்லாரும் சாட்சி சொல்லட்டும். எனக்கும் சொந்த வீடு கட்டி கொடுங்க சொல்லி ஜெபிக்கிறவனுக்கு ஜெபத்தை கேளுங்கப்பா. என் வீட்டில் இருக்கிற வியாதியை சுகமாக்கன்னு யாராவது ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்க சுகமாக்குங்க ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுது இந்த வீட்டினுடைய கைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். நான் உம்முடைய பிள்ளை என்றும் நீர் என் தகப்பன் என்றும் ஊழியக்காரன் என்று நீ எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நீ யாரை ஆசீர்வதிப்பாய் அவங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. ஆண்டவரே, இந்த வீட்டை கொட்டின குடும்பத்தார்களை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் மகிமையா கட்டி கொடுத்த அந்த வீட்டில் தேவ பிரசனம் தங்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இடங்களும் தளிக்கப்படுவதா, நிலைக்காடுகளில் தளிக்கப்படுவதா, இது ஒரு வானத்தின் வாசலாக இருப்பதாக இந்த இடத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பரலோகம் திறக்கப்படுவதாக ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இது சுற்றிலும் இருக்கிற அநேகருக்கு இது ஏசப்பா தங்குகிற இடம், இது ஒரு ஜெப வீடு என்று எல்லாரும் சாட்சி சொல்ல உதவி செய்யுங்கப்பா. இங்க நடக்க போகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, ஜெப கூட்டங்களை ஆசீர்வதிங்க. சிறுவர் ஊழியம் ஆரம்பிக்கப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வல்லமையான சாட்சியோடு கூட நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான சுபகிரன் ஐயா அவர்கள் ஜெபிக்க பொண்ணு சபை அவர்கள் ஆசீர்வாதம் கூறுவார்கள். ஜெபம் செய்வோம். ஆண்டவர் கிருபையால் சேகர், அன்பு சேகர் ரூபி செல்லங்களுக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு இவ்வளவு நேரமாக ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகள் மூலம் நம்மளோட இடைப்பட்டால் தொடர்ந்து இது ஒரு வானத்தின் வாசலாக இருக்கணும், ப்ரேயர் சென்டராக இருக்கணும், ப்ரைசிங் சென்டராக இருக்கணும், ஹெல்பிங் சென்டராக இருக்கணும், ஹீலிங் சென்டராக இருக்கணும். இந்த உலகத்தில் எவனும் தேவனை தடுக்க முடியாதுங்கிறத நிரூபிக்கிற சென்டராக இருக்கணும். நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். வீடு இல்லாத மக்களுக்கும் கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்தி தருவார். நிச்சயமாக அற்பமாக இருந்தாலும் தெரிந்து வெளிப்படுவோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம், உங்க பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஒரு ஜெப வீட்டை எங்க அருமையான சேகர் ரூபி பிள்ளைகளுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம், உடன்பிறப்புகளுக்காய் ஸ்தோத்திரம், நண்பர்களுக்காய் ஸ்தோத்திரம், ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம், கண ஐயா குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம், மற்றும் எங்க திருமறையூர் திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவ்வளவு தயவு சத்தியம் பாராட்ட நான் எவ்வளவு வேணும் பாத்திரவானேன் என்று சொல்லி யாக்கோபு சொன்னார், இஸ்ரவேலாய் மாற்றினேன். இன்னும் அருமையான பிள்ளைய இஸ்ரவேலாய் மாற்றும். எந்த சக்தியும் ஏற்று நிற்க முடியாது. அதே போல சாமுவேல் எம்மட்டும் உதவி செய்தார் என்று சொன்னார். பின்பு எந்த சத்துருவும் மேலே வர முடியல. ஐயா, இன்னும் தாவீது என்ன என் குடும்பத்தெல்லாம் கொண்டு வந்து ஏமாத்துறன்னு சொன்னான், கீர்த்தி பெற்றான். அதுபோல தொடர்ந்து இந்த நல்ல ஜெப வீடு அப்பா நோவா போல நீதியை சொல்லுகிற இடமாக இருக்கட்டும். அதே போல இந்த நாட்களில் யோசுவா போல நான் என் வீட்டால் மகன்றால் கர்த்தரை ஏன் சேவிப்போம். அப்படி யோசுவா போல பிள்ளை கடைசி வரை கர்த்தரை சேவிக்கட்டும்.
அப்பா ஏசாயா 8:18 படி அருமையான நேசரேத்து திருமலையில் முக்கியமான இடம் பிள்ளைகள் குடும்பமாய் அற்புதம் அடையாளமாய் ஜாலிக்கட்டும். அதே போல அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 11 அதிகாரம் இந்த இடத்துல நிறைவேறட்டும். உலகத்துல எந்த சக்தியாலும் எவனாலும் ஏதாவது தேவனை தடுக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா போட்டுதான் ஆகுறோம் என்பதை நிரூபிக்கிற கொர்நேலியின் வீடாக இருக்கட்டும். அதே போல ஆக்கிலா பிரிஸ்கிலா போல ஐயா ஊழிய நிமித்தம் கழுத்தையும் கொடுத்தார்கள். உங்களுக்காக எந்த தியாகமும் பண்ண பிள்ளைகள் தயாராக இருக்கட்டும். அதே போல அப்பா அந்த நாட்கள்ல ஒரு சின்ன குட்டி பெத்திலும் இருந்து வெளிப்பட்டீங்க. இங்க இருந்து நீர் வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எப்படி ஆகும்? பை பவர், பை ஃபெய்த், பை கமிட்மெண்ட். அப்பாவால் ஆகும். கூடாது ஒன்றும் இல்லை. அடிமேறி பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கட்டும். பிள்ளைகளால் சர்வதேசமும் உங்களை மகிமைப்படுத்தட்டும். உங்களுக்கு மகிமை உலகம் எங்கும் வர, சமாதானம் உறுதிப்பட, இந்த நாட்களில் ஒரு பெரிய உண்டாக ஒரு பெரிய தாக்கத்தை பிள்ளைகள் ஏற்படுத்தட்டும். தேவனுடைய ராஜ்யம் நல்ல வியாபாரிக்கு ஒப்பாருக்கு. ஏசாயா 45:17 படி யாங்கிட்ட கேளு, எனக்கு கட்டளை கொடு, உனக்கு வேண்டிய கிருபை தாண்டி வரும், எல்லா பேயும் விலங்கிடப்படும், உலகமே பணியும் கொடியும். தேவ பிள்ளைகள் வெட்கப்படுவது இல்லை. இந்த நாட்கள்ல கோடி தோற்கிறோம். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு என்னைக்கும் கிறிஸ்துமஸ் தான். சாட்சி இருக்கிறவனுக்கு என்னைக்கும் ஈஸ்டர் தான். நன்மை செய்யறவனுக்கு என்னைக்கும் ஹாப்பி நியூ இயர். நாங்கள் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் உங்களை துக்கப்படுத்துறவனுக்கு குட் ஃப்ரைடே தான். நாங்கள் ஒரு அக்கேஷனல் சீசன் கிடையாது. எங்கேயோ போற உலகத்தை, ஊழியத்தை, சர்வதேசத்தை ஒழுங்குபடுத்த, தேவ ராஜ்யத்தை, நீதி, சமான, சந்தோஷத்தை ஒழுங்கு கொண்டு வர உங்க தீர்க்க தரிசனம் அத்தனை பேரையும் கூட்டி சேர்க்கணும். ஜபம் யூனிட்டி. என் வீடு ஜப வீடு. ஏதாவது ஒரு காரியத்துக்காக வாழாதபடி பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இந்த நாட்கள்ல உண்மையான உபவாசமும் உபவாச அனுபவம், அந்த உண்மையான உபவாச அனுபவம் தான் ரியல் ஃபெஸ்டிவல் சர்வதேசத்தை கொண்டு வரும். நாசரேத்திலிருந்து, திருமறையிலிருந்து வந்திருக்கிற எல்லா வீட்டிலிருந்து, இந்த நல்ல சேவர் வீட்டில் எல்லா வீட்டிலிருந்தும் உங்க மகிமை சர்வதேசத்தை மூடட்டும். பைபிள் படி விக்கிரகம் கட்டோடு ஒளியும் எய்த்து வரும். ஒரு மந்த ஒரு மேய்ப்பன் பூமியை நீங்க ராஜா உங்க பிரசனம். அதுக்கு எங்க டயசிஸ், எங்க மக்கள், ஜனங்கள் வந்திருக்க அந்த குடும்பம், கோத்திரம், சின்ன பிள்ளைகள், பெரிய பிள்ளை எச்சரிக்கையாக பயன்படுத்தும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதபடி காத்துக்கொள்ளும். விஞ்ஞானம் செல் என்று சொல்லி சாகாதபடி காத்துக்கொள்ளும். சர்வதேசம் உங்க பூமியா மாற அத்தனை பிள்ளைகள் எழுப்பி பில்ட் அண்ட் பிளான், பிரீஸ்ட் அண்ட் கிங்டம், ரூலர் அண்ட் கிவர். எச்சரிக்கையா இருக்கட்டும். உங்களே தந்துட்டீங்க. நீங்க தந்த பீஸ் ஹெல்த் யூனிட்டிய இந்த குடும்பம் உறுதிப்படுத்தட்டும். நன்மை செய்யட்டும். என்ன வந்தாலும் சரி உங்களுக்காக எந்த தியாகமும் பண்ண நீங்க சிறப்பித்த எல்லாருக்காக தோத்திரம். ஐயா, நீ வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன். உங்க ராஜ்யம் தான் உங்க நித்திய வீடு தான். துதிக அப்பா, உங்களே தந்துட்டீங்க. துதிக்கிற மகிமை எல்லாம் உங்களுக்கு, எல்லா மகிமையும் உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஒரு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கு இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுமே பசுமாவத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வந்திருக்கிற எல்லாருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். விருந்து ஆயத்தமாக இருக்குது. எல்லாரும் தயவுசெய்து இருந்து சாப்பிட்டு செல்ல அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.